யசோதா கர்ப்பசம்பூதாம் நாராயணவரப்பிரியாம் நந்தகோபகுலே ஜாதாம் மங்கல்யாம் குலவர்தினீம் கம்சவித்ராவணகரீம் அசுராணாம் க்ஷயம் கரீம் ஷிலா தட வினிக்ஷிப்தாம் ஆகாஷம் பிரதிகாமினீம் பாசி தேவி யதா பத்மா நாராயண பரிக்ரஹ த்ரைலோக்கிய ரக்ஷணார்த்தாய மகிஷாசுரநாசினி. மகிஷாசுரனை கொன்று முடித்தவளே, அன்று ஒரு நாள் கண்ணனை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக யசோதா கர்ப்பசம்பூதாம், யசோதையின் கர்ப்பத்தில் நவமி திதியில் ஆச்சரியமான ஒரு பெண் குழந்தையாக பிறந்த பார்வதியே, ஹே அம்பா, ஹே சாம்பவி, ஹே சந்திரமௌலி, ஹே அபலா, ஹே அபர்ணா, ஹே உமா, ஹே பார்வதி, ஹே மகிஷாசுர நிஷூதினி, ஒன்ன நான் பிரார்த்தனை பண்றேன். இப்ப நாங்க ஒரு வருஷ காலம் அந்த நகரத்துக்குள்ள போக போறோம், எங்களுக்கு ஒரு விதமான இடையூறும் வரக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணாலாம். அதனால தானே உனக்கு துர்கான்னு பேரு. துர்கான்னு சொன்னா கோட்டைன்னு அர்த்தம், துர்கான்னு சொன்னா கஷ்டம்னு அர்த்தம். எவள் ஒருவள் கஷ்டத்திலேருந்து காப்பாத்துறாளோ அவளுக்கு துர்கான்னு பேரு. துர்கா திராயதே இதி துர்கா. அதனால துர்காத்து தாரயசே துர்கே தத்துவம் துர்கா ஸ்மிருதா ஜனைஹி. நீ கஷ்டத்திலிருந்து ஜனங்களை பக்தர்களை மீட்பதால் துர்கா என்னும் பெயரை பூண்டவளே, உன்னை நான் வணங்குகின்றேன்னு யுதிஷ்டிரன் வணங்கினானாம். அப்போ அம்பாள் பிரத்யக்ஷமாய் சொன்னாலாம், பிரவாசே நகரே சாப்பி சங்கிராமே சத்ரு சங்கடே அட்டவ்யாம் துர்ககாந்தாரே சாகரே கஹனே கிரௌ ஏ ஸ்மரிஷ்யந்தி மாம்ராஜன் யதாஹம் பவதா ஸ்மிருதா ந தேஷாம் துர்லபம் கிஞ்சித் அஸ்மின் லோகே பவிஷ்யதி. நீ சொன்ன இந்த ஸ்லோகத்தை யாரு கேட்டிருக்காளோ அப்பேற்பட்டவர்களுக்கு காட்டிலோ மேட்டிலோ மலையிலோ நகரத்திலோ ஒரு விதமான கஷ்டமும் வராது அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால இன்னைக்கு உபன்யாசம் முடிச்சுட்டு யாருக்கெல்லாம் ஓலா ஊபர் என்னெல்லாம் புக் பண்ணணுமோ டக்கு 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 டக்குன்னு இன்னைக்கு நிற்கும் பாருங்க. ஏன்னா இந்த ஸ்துதியை நீங்கள் கேட்டிருக்கள். அதனால அப்பேற்பட்ட விஷயத்தை சொல்லிட்டு அம்பாளுடைய அனுகிரகத்தோடு இவா காட்டுக்குள்ளேந்து புறப்பட்டு, ஏன்னா அந்த காலத்தில் ஒரு நாடு இருக்குன்னா நாடுங்கிற அந்த ராஜதானி மத்தியத்தில் தான் இருக்கும். சுத்தி ஒன்று ஜலம் இருக்கும், இல்லாட்டா மலை இருக்கும், இல்லாட்டா வனம் இருக்கும். These were the natural fortresses for the city. இப்போ நீங்கள் வேலூர் கோட்டையை பார்த்துருக்கலாம் தெரியல, சுற்றி பார்த்தேன்னா ஜலம் இருக்கும். வேலூரை சுற்றி மலை இருக்கும். நீங்கள் எங்கே வேலூருக்கு போனேன்னா நீங்கள் மலையெல்லாம் நல்ல வெயில் வேலூரில் இருக்கும், ஏன்னா சுற்றி மலை, அந்த கோட்டையை சுற்றி ஜலம். இப்போ ஸ்ரீலங்கைக்கு என்ன பெருமைன்னார் சுவாமி வேதாந்த தேசிகன் முனிவாகன போகம்னு ஒரு வியாக்கியானம் அமலநாதிபிரானுக்கு அருளும் போது சாதிக்கிறார். லங்கையானது ஜலதுர்க வனதுர்க கிரிதுர்கங்களோடு கூடிய வைனர் கோட்டையா. ஏன்னா நீங்கள் லங்கைக்குள்ளே பிரவேசம் பண்ணணும்னா முதல்ல கடலை தாண்டணும், கடல்லாம் வெறும் ஜலம். அதுக்கு உள்ளே போனேன்னா வெறும் காடு, அதையும் தாண்டி போனேன்னா மலை. அந்த மலைகளின் நடுவில் ஒரு சின்ன மலை, அதுக்கு திரிகூட்டம்னு பேர். அந்த திரிகூட்டத்துக்கு மேலே ஒரு கோட்டை தான் லங்கை. லங்கைங்கிற பெரிய பூமியில சுத்தி ஜலம், அடுத்தது வனம், அடுத்தது மலை, அதுக்கு நடுவில் இது. அந்த மாதிரி இவா வெளிப்புறத்தில் இருக்கா. விராட்ட ராஜாவின் தேசம் மத்ய தேசத்துக்கு வெளிப்புறத்தில் இருக்கா. அந்த வெளிப்புறத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி காட்டிலேருந்து தாண்டி உள்ள போறா. இப்போ ஊருக்குள்ள போறா. ஊருக்குள்ள போகும்போது யுதிஷ்டிரன் கங்கன் ஒரு பெரிய சன்னியாசி வேடம் பூண்டு போறார். எல்லாரும் விழுந்து விழுந்து சேவிக்கிறா. எதுவும் அந்த சன்னியாசி வேஷம்னு தரிச்சுட்டாலே அது எல்லாரும் நம்ம விழுந்து விழுந்து சேவிக்கிறோம். அவர் என்ன சொல்றாரோ நம்புறோம். அப்படிதான் சன்னியாசியும் இருக்க வேண்டும். எல்லாரும் தன்னை மதிக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜர் இருந்தார். உபவீத்தினம் ஊர்த்வபுண்ட்ரவந்தம் திரிஜகத் புண்ணியபலம் திரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடே சிகையா சேகரிணம் பதிம் யதீனாம்னு சுவாமி தேசிகன் எடுத்தார். உபவீத்தினம் ஊர்த்வபுண்ட்ரவந்தம், அவருடைய ஊர்த்வபுண்ட்ரம் அவ்வளவு அழகா இருக்குமா பார்க்கறதுக்கு. திரிஜகத் புண்ணிய பலம் திரிதண்ட ஹஸ்தம், கையில திரிதண்டத்தை பிடிச்சிட்டு இருப்பாராம். சரணாகத சார்த்தவாக மீடே சிகையா சேகரிணம் பதிம் யதீனாம். அங்க இருக்கக்கூடிய யதி யாரு? யதி பதி. எல்லா சன்னியாசிகளுக்கும் ராஜாவா இருக்கக்கூடிய எங்க யதிராஜர்னு எடுத்தார்.
அது மதிப்புன்னா அப்படி இருக்கணும். ஒரு சந்நியாசி எப்படி இருப்பாருங்கிறதுக்கு ஸ்ரீபாஷ்யக்காரர் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அப்பேற்பட்ட ஒரு மகனீயர், அவரை மாதிரி இருக்கணும்னு நம்ம சொல்லணும். ஆனால் கலியுகம்ங்கிறது அப்படியும் இல்லாமையும் இருக்கே. ஏன்னு நான் சொல்கிறேன்னா, சுவாமி தேசிகன் எடுத்தார் சங்கல்ப சூரியோதயத்தில், பிக்ஷேதி சிஷ்யஜன ரக்ஷண தட்சிணேதி. கலியுகத்தில் சன்னியாசிகள் போக போக எப்படி இருப்பார்னு சொன்னார். சமாதானம் சொல்கிறார், பிக்ஷேதி பிக்ஷை எடுப்பாளாம். நீங்கள் ஏதாவது அரிசியாக போட்டால் அரிசியாக வேணாம் பணமாக கொடுத்துருவாளாம். ஐயோ சன்னியாசிக்கு எதுக்கு சுவாமி பணம்? இல்லை நேக்கில்லை, எனக்கு என் பின்னாடி ஒரு 50 சிஷ்யாள் இருக்கா, அந்தந்த ஊரில் ஒரு சாப்டர் வச்சுருக்கேன், அதுக்கு கொஞ்சம் பணம் தேவை, கொடு. பிக்ஷேதி சிஷ்யஜன ரக்ஷண தட்சிணேதி ஷாடீதி நாத மதோனத கல்பினேதி. இவர் என்ன பண்ணுறார் சன்னியாசின்னு கேட்டால் மேரேஜ் ஹால் கட்ட ஆரம்பிச்சுடுறோம். எங்கே பார்த்தாலும் கல்யாண மண்டபம், அதுக்கு ஃபண்ட் ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்கு குடு. அடுத்தது புஸ்தகம் போடுவார், குடு. இப்படி குடுன்னு கேட்டு சன்னியாசி யாருன்னு கேட்டார் தேசிகன். சமாதானம் சொன்னார், கலியுகத்தில் போக போக பணக்காரர் அப்படின்னு பிராக்கெட்டில் சன்னியாசின்னு போட்டுக்கோன்னு விட்டார். ஏன்னா பணக்காரர் யாருன்னா இந்த காலத்து சன்னியாசி தான் நிறைய டேக்ஸே கட்டுறாரு. இப்போ நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, வாஸ்தவமாகவே அந்த காலத்தை பெரியவர்கள் எடுத்து சொன்னது தான். அதனால தான் இப்போ நமக்கு பிரத்யட்சமாகவும் தெரியுது. இப்போவே பிரத்யட்சமாக தெரியுது. கலியுகத்தில் 4,32,000 வருஷத்தில் 5,000 தான் ஆயிருக்கு. இப்போ ஏறக்குறைய பார்த்தா நம்ம ரொம்ப தார்மீக உலகத்தில் இருக்கோன்னு பேர். அது 4,27,000 முடியும் போது தான் கல்கி பகவான் அவதாரம் பண்ணுவாராம். இல்லை சுவாமி ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, யாருமே சொல்கிறவாள்லாம் கல்கி கிடையாது. எப்போ பகவான் அவதாரம் பண்ணுவேன்னு சொல்லி வச்சிருக்கார் புராணத்தில். இந்த யுகத்தின் முடிவில் தான் அவதாரம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கார். விஷ்ணு யசஸ்னு ஒருத்தருக்கு பிள்ளையா பிறப்பேன்னு சொல்லியிருக்கார். எப்போன்னா தர்மமெல்லாம் குலைஞ்சு போயிடுமா 4,27,000 வருஷம் கழிச்சு. அப்படின்னா நம்ம இப்போ ரொம்ப தார்மீக உலகத்தில் இருக்கோம். யாரும் தர்மம் குறைஞ்சி போயிட்டே வி ஆர் சிண்டி, வி ஆர் இன் கலியுகம், வாட் எல்லாம் சொல்லவே சொல்லலாம். வி ஆர் ஆல் வெரி குட், நம்மளாம் ரொம்ப வசதியாக இருக்கோம். அதனால் சொல்கிறார், அந்த கங்கன் உள்ளே போகிறார், எல்லாரும் விழுந்து விழுந்து சேவிக்கிறாளாம். ஏன்னா அந்த காலத்திலேயே ஒரு சன்னியாசியாக இருக்கக்கூடியவர் இன்னொருத்தரை கொஞ்சம் நம்ப வைக்கணும்னா அந்த காலத்தில் சில்மிஷங்கள்லாம் பண்ணணும். கையிலேருந்து ஒன்று எடுக்கணும், வாயிலேருந்து ஒன்று எடுக்கணும், கீழேருந்து ஒன்று எடுக்கணும், இப்படிலாம் எடுத்தால் தான் மக்களே நம்புவா. இல்லாட்டா இவர் ஞானத்தை போதனம் பண்ணுறேன்னு சொல்கிறான்னு ஒருத்தரம் முன்னாடி வரமாட்டாங்க. ஞானம் யாருக்கு சுவாமி தேவை, மோட்சமெல்லாம் நமக்கு வேண்டாம், கையில் இப்போ ஏதாவது கொடுங்கோ அப்படின்னு சொன்னால் தான் ஒரு வாழம். ஆனால் இந்த கங்கன் போகும்போது ஞானத்தை போதம் பண்ணணும்னு சொல்கிறேன்னு போனாராம். சமானயானோ பவிதாசி மேசகா பிரபூதவஸ்திரோ பகுபான போஜன பஷ்யேஸ்வமனஸ்த பகிஷ்ச சர்வதா கிருதம் சதே துவாரமபாவிருத்தம் மயா அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். அந்த ராஜா எதிர்க்க போய் நிற்கிறார். நான் உனக்கு கங்கனாக இருந்து வேலை பார்ப்பேன், எல்லா விதமான கைங்கரியங்களையும் செய்வேன்னர். ரொம்ப சந்தோஷம்னு ராஜா அவர் ஏற்பாடு பண்ணிட்டார். அடுத்த நாள் பீமன் வந்தான் பல்லவதேவனாக. சொன்னான், நான் நன்னா கரிகாயை திருத்துவேன், வாங்கிட்டு வருவேன், நன்னா பார்த்து பார்த்து வாங்குவேன். சில பேருக்கு தளிகை பண்ண தெரியும், வாங்க பிடிக்காது. சில பேர் நன்னா வாங்கிட்டு வந்துருவா, தளிகை பண்ண பிடிக்காது. நான் வாங்கிட்டும் வருவேன், அலம்புவேன், திருத்துவேன், தளிகையும் பண்ணிவிடுவேன், சாப்பிடுவேன். அதனால் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னார். அப்போ ராஜா ஒரே சந்தோஷம். ஓஹோ, உனக்கு நான் கொடுக்கின்றேன், நீ இனிமேல் நீதான் என்னுடைய அந்த மடப்பள்ளியை பார்த்துக்கணும். ததாமி தே ஹந்தவரான் மகானசே ததா ச குர்யா குஷலம் பிரபாஷசே நச்சைவ மன்யே தவ கர்மை யத் சமம் சமுத்திர நேமீம் பிருத்திவீம் துவமர்ஹசி அப்படின்னு சொன்னாலாம். அடுத்தது திரௌபதி வந்தாள். திரௌபதி வரும்போது அந்த ராணி பார்க்குறா. பார்த்த உடனே சொல்கிறா, தேன தைனேவ சம்பன்னா காஷ்மீரிவ துரங்கமி. அப்பா நீ காஷ்மீரத்து பெண் மாதிரியே இருக்கியேம்மா பார்க்கறதுக்கு. ஏன்னா அந்த காலத்தை காஷ்மீரம்ங்கிறது எவ்வளோ ஜெகத் பிரசித்தம் தெரியுமா. காஷ்மீரத்துலேருந்து அந்த காலத்தில் ஒரு வித்வான் வந்திருக்காருன்னு சொன்னால் அவரை தான் எல்லாரும் லோகத்தில் மதிப்பா. ஏன்னா காஷ்மீரத்தில் அந்த காலத்தில் சம்ஸ்கிருத பண்டிதர்கள் ஏராளம். எல்லாரும் இப்போ விரட்டி அடித்தாச்சே. இப்போ காஷ்மீரத்தில் யார் இருக்கா? ஒருத்தரும் கிடையாது. எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, காஷ்மீரம் ஏன்னா பகவத்பாதாளுடைய சங்கர விஜயத்தை படித்தாலும் சரி, ஸ்ரீ பாஷ்யக்காரர் ராமானுஜருடைய சரித்திரத்தை படித்தாலும் சரி, அவள்லாம் புஸ்தகம் வேணும், மேன்யூஸ்கிரிப்ட்ஸ் வேணும்னா காஷ்மீரத்தில் சாரதா பீட்டம்னு ஒரு இடம் உண்டு. அது இன்றைக்கும் இருக்குது, உடஞ்சு போன நிலையில் இருக்குது. பிஓகேல இருக்குது. நான் பிஓகேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல. அந்த இடத்துல காஷ்மீர பீட்டம் 150 வருஷம் முன்னாடி வரைக்கும் கூட நன்னா இருந்தது. எப்படி நமக்கு தெரியறதுன்னா, முத்துசுவாமி தீட்சிதர் திருவாரூரில் பிறந்து க்ஷேத்ராட்டனம் பண்ணிகிட்டே வந்தார். அப்போது காஷிக்கு போயிட்டு மேலே காஷ்மீரம் வரைக்கும் போயிருக்கார். அப்போ கலாவத்தின்னு ஒரு ராகத்தில் அங்கே இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவி மேலே ஒரு கீர்த்தனம் பாடுறார். அப்போ அதில் சொல்லும்போது சொல்கிறார், ஷரஜோத்ஸ்னா சுத்தம் காஷ்மீர விஹாரா. அங்கே காஷ்மீரத்தில் இருக்கக்கூடிய சாரதா தேவிங்கிறார்.
அப்போ கூட ஒழுங்காக இருந்தது. அப்பேற்பட்ட இடம், the largest library of manuscripts for Vedic library was found in Kashmir. அந்த காலத்தை காஷ்மீரம்னா அவ்வளோ வசதி. அதனால தான் நம்ம இன்றைக்கும் பூஜை பண்ணும்போது ஆப்பிள் பழத்தை நிவேதனம், காஷ்மீர பலம் நிவேதயாமி அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு பண்ணுறோம். காஷ்மீர்னா அவ்வளோ வசதி. க்ஷேமேந்திரன் என்ன, அப்புறம் அபினவகுப்தன் என்ன, எவ்வளவு மகான்கள் அந்த ஊர்லேன்னு வந்திருக்கா. ஞானிகள்னா ஞானிகள். இப்போ நம்ம ஒரு சம்ஸ்கிருத பண்டிதனை தேடி தேடி அங்கே பாருங்க, ஒரு சுட்டு ஒரு பிந்து மாத்திரம் கூட நமக்கு அங்கே கிடைக்காது. அதனால் அந்த காலத்தில் ஸ்திரீகள்லாம் இன்னைக்கு கூட பார்த்தேன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் எவ்வளவு நன்னா இருக்கா பார்க்கறதுக்கு. அந்த காஷ்மீர பெண் போல் நீ இருக்கின்றாயே, தேன தேனைவ சம்பன்னா காஷ்மீரீவ துவரங்கமி. அந்த ராணி பார்க்குறா, என்னடிமா கொஞ்ச நாள் போனால் உன்னை ஏற்பாடு பண்ணிட்டேன்னா ஆற்றுல நாராணியா நீராணியான்னு கேட்க ஆரம்பிச்சுருவா. அதனால் அந்த மாதிரி இருக்கிய பார்க்கறதுக்கு. இத்தனைக்கும் திரௌபதி ஒரு ஆபரணமும் தரிச்சிக்காமல் ஓப்பன் ஹேரோட போயிருக்கா. ஏன்னா அவள் சொல்லியிருக்காளே, நான் முடிந்து கொள்ள மாட்டேன். The only exception during the times of Mahabharata who had open hair was Draupadi. ஏன்னா ஒரு பெண் ஒன்று ஜட தரிச்சுக்கணும், இல்லாட்டா கொண்டை தரிச்சுக்கணும். the only trend setter. அவள் நான் போட்டுக்க மாட்டேன், துஷாசனன் என்னை அவமானப்படுத்தி விட்டா இதை நான் போட்டுக்க மாட்டேன். வேணி சம்ஹாரம்னு ஒன்று ஒரு கிரந்தமே உண்டு. பட்டநாராயணன் ஒருத்தர் எழுதியிருக்கார் அந்த கிரந்தத்தை, வேணி சம்ஹாரம்னு. அதில் சொல்கிறார் எப்படி அவள் பூண்டாள். ஒரு திரௌபதினா ஷீ இஸ் a sign of courage. நான் எப்படி நிற்கிறேன் பார், அவளை நோக்கி நின்னவளாம். அதனால அவள் போய் நின்னா. ராணி பார்த்தா, நீ எவ்வளோ அழகா இருக்க, அப்பா அம்மா நீ யாருன்னு சொல்லு அப்படிங்கிறா. அப்போ சொல்கிறா, ஆராதயம் சத்யபாமாம். நான் நிறைய இடத்துல வேலை பார்த்துருக்கேன், முதல்ல சத்யபாமையின் இடத்துல வேலை பார்த்துருக்கேன்னா. எப்படி இவளுக்கு சத்யபாமா தெரிய வருதுன்னா, ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். கிருஷ்ண பத்னிகளில் சத்யபாமா தான் ரொம்ப பார்ட்டி கோயிங் உமன். ருக்மிணி தேவி ஆற்றுல ஏதாவது பூஜை பண்ணிகிட்டே இருப்போம், சத்யநாராயண பூஜை, சுமங்கலி பூஜை, இது காரடையார் நோம்பு, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்போம். அதுக்கு தான் பாரிஜாத்த புஷ்பம் கேட்டால் அதுக்கு போட்டிக்காகவே ஒரு மரம் கேட்டால் அத்தனை புஷ்பம் அவள் வீட்டுக்கு வந்துப்புது. அதனால் அவள் பூஜை பண்ணிகிட்டே இருப்போம். சத்யபாமா எங்கே நரகாசுர வதம் பண்ணாலும் அவள் தான் போவோம், எல்லா இடத்துலையும் போவோம். இத்தனைக்கும் ஸ்ரீ மகாபாரதத்தில் சத்யபாமா திரௌபதி சம்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன உபபர்வாவே உண்டு ஸ்ரீ மகாபாரதத்தில். வனப்பர்வாவில் வரும். அது வனப்பர்வா நான் எங்கே சொல்ல போகிறேன், எப்போ சொல்ல போகிறேன்னு தெரியல. அது ஒரு 9000-10,000 ஸ்லோகம் இருக்குது, எப்போ சொல்ல போகிறேன்னு தெரியல. அதில் வரும். சத்யபாமா வனத்தில் திரௌபதியும் பஞ்சபாண்டவாளும் வசிக்கும் போது பார்த்துட்டு போகிறா. அப்போ பார்க்கும்போது சத்யபாமா திரௌபதி கிட்ட கேட்குறா, ஏண்டிமா நான்லாம் ஒரு ஆத்துக்காரரை வச்சுட்டுருக்கேன், நீ என்னன்னா 5 பேரை வச்சுட்டுருக்கேன். ஆனால் நீ கொத்தமல்லி வாங்கிட்டு வானா யுதிஷ்டன் போய் வாங்கிட்டு வரார், கருவேப்பிலை வாங்கிட்டு வானா பீமன் போய் வாங்கிட்டு வரார், பரங்கிக்காய் வாங்கிட்டு வானா அர்ஜுனன் போய் வாங்கிட்டு வரார். ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், எல்லாரும் இதோ திரௌபதின்னு போயிட்டு வரா. நான் இந்த கிருஷ்ணர்கிட்ட என்ன சொன்னாலும் ஒன்றும் கேட்கவே மாட்டேங்கிறார். எப்படி நீ 5 பேரையும் உன் கைக்குள்ளே போட்டு வச்சுட்டுருக்கேன்னு ஒரு கேள்வி கேட்குறா மகாபாரதத்தில். அவள் 60 ஸ்லோகத்தில் திரௌபதி பதில் சொல்கிறா, ஒத்தரையும் நம்ம கையில் போட்டு வச்சுக்க வேண்டாம் சத்யபாமா, நம்ம கடமையை நம்ம ஒழுங்காக பண்ணால் அவாவா நம்ம மேலே இருக்கக்கூடிய மதிப்பில் நம்ம சொல்கிறத பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 60 ஸ்லோகங்கள் சொல்கிறா. அதனால் சத்யபாமாக்கும் திரௌபதிக்கும் ஏற்கனவே சம்பாதம் நடந்திருக்கு. பிற்காலத்தில் விராட்ட பருவமெல்லாம் முடிஞ்ச உடனே பின்னாடி உத்தியோக பருவால என்ன ஆகும்னா, இந்த திருதராஷ்டிரன் இருக்கார் பாருங்க, அவர் எப்படியோ கிருஷ்ணர் தங்க பக்கம் வந்துட்டான் நன்னா இருக்கும்னு நினைக்கிறார். இன்னும் இந்த திரௌபதி வஸ்திராபகரணம் எல்லாம் ஆனோன்னா அவனோட அட்டாசிட்டியை பாருங்க, கிருஷ்ணர் நம்மளோட பக்கம் வருவார்னு. அப்போ அவன் என்ன பண்ணுறான், திருதராஷ்டிரன் சஞ்சயனை கூட்டு சொல்கிறான், நீ ஒரு முறை போய் கிருஷ்ணரை பார்த்துட்டு வா. கிருஷ்ணர் ஒரு மாதிரி சாஃப்டாக பேசினார்னா அவரை கொஞ்சம் நம்ம பக்கம் ஈர்க்கப்பாரு அப்படின்னு சொல்லிடுறார். சஞ்சயன் வரப்போறார்னு கிருஷ்ணருக்கு தெரிஞ்சு போயிடுது துவாரகைக்கு. அன்னைக்குன்னு பார்த்து ரதத்தில் சத்யபாமை அர்ஜுனனும் திரௌபதியும் வந்திருக்கா துவாரகைக்கு. அப்போது கிருஷ்ணர் ஒரு வார்த்தை வெளியில் நிற்கக்கூடிய காவலாளிகிட்ட சொல்கிறார், யார் வந்தாலும் இன்னைக்கு அந்தப்புறத்துக்குள்ளே விடக்கூடாது அப்படிங்கிறார். அப்போ பாவம் சகதேவன் ஏதோ வரான், இன்டர்காமில் சொல்லிடுறார், நோப்பா நாட் அலவுட் டுடே, கம் டுமாரோ அப்படிங்கிறார். ஆச்சு. அப்போ தான் சஞ்சயன் வரார்.
சஞ்சயன் வந்திருக்காரு சுவாமி, நான் அவர்கிட்ட வேண்டான்னு சொல்லிட்டுமா? இல்லை இல்லை வேணாம், சஞ்சயனை மட்டும் உள்ளே வந்து பார்த்துட்டு போ சொல்லுங்கிறார். அப்போ சஞ்சயனுக்கு உள்ளுக்குள்ளே என்ன எண்ணம்னா, பார்த்தியா திருதராஷ்டிரன் சொன்னது சரிதான், கிருஷ்ணர் எப்போ மற்றவாளுக்கு இடம் கொடுக்காமல் என்ன மட்டும் வான்னு சொல்கிறாரோ அப்படின்னா ஹீஸ் இன் அ வெரி கண்டியூசிவ் ஸ்டேட். நான் அவரை கொஞ்சம் மனசை மாற்றி விட்டேனானு நம்ம பக்கம் சண்டை போடுவாரோ என்னமோ அப்படின்னு நினச்சார். அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணார், சஞ்சயன் வெளியிலேருந்து உள்ள வரத்துக்குள்ள ஒரே படுக்கையில் இருக்கார். இவர் என்ன பண்ணார், நேராக படுத்துட்டார். கிருஷ்ணர் படுத்துட்டு என்ன பண்ணார், அவரோட 2 காலையும் தூக்கி அர்ஜுனனோட தொடையில போட்டார். அர்ஜுனன் தான் படுனார். அர்ஜுனன் இப்படி படுத்துட்டு இருக்கான், கிருஷ்ணர் இப்படி படுத்துட்டு இருக்கார். இவரோட 2 கால் அர்ஜுனன் தொட மேல இருக்கு. இப்ப அர்ஜுனனோட 2 கால் இருக்கணும், அதுல ஒரு கால் திரௌபதி மடியில இருக்கு, ஒரு கால் சத்யபாமா மடியில இருக்கு. கிருஷ்ணர் எல்லாரும் அவ பொசிஷன்ல இருக்கா, எல்லாரும் படுத்துட்டேளா. அர்ஜுனனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன கிருஷ்ணா நீ இப்படி படுங்கிற அப்படி படுங்கிற, ஐயோ எனக்கு வந்து பாவம் சத்யபாமா மடியில காலை வைக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் மன்னிச்சுக்கோ சத்யபாமா. அதெல்லாம் பரவாயில்ல, அவர் ஏதோ காரணத்தினாலதான் சொல்றார், அதனால விடுங்கன்னு சொல்லிட்டா. திரௌபதியும் ஒரு காலை வச்சுட்டு இருக்கா, எல்லாம் எடுத்து. இப்போ சஞ்சயனை வர சொல்லுன்னார். சஞ்சயன் உள்ள வந்தார். இது என்ன கோலம்னே அவருக்கு தெரியல. கிருஷ்ணர் படுத்துட்டு இருக்கார். கிருஷ்ணர் தொட அர்ஜுனன் தொட மேல இருக்கு. அர்ஜுனனோட ஒரு கால் திரௌபதி கால் மேல இருக்கு, ஒரு கால் வந்து சத்யபாமா கால் மேல இருக்கு. சரி நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு கிளம்பிட்டார். அவ்வளோதான். வந்தது ஒன்றுமே பேசலை. அவர் எதுக்காக வந்தார், கிருஷ்ணர் நம்ம பக்கம் வருவாரான்னு யோசிச்சு பாருங்கோ. வில் எனி நார்மல் பர்சன் லெட் another man inside his bedroom? விடமாட்டார். கிருஷ்ணர் எப்போ அர்ஜுனனை விட்டாரோ அர்த்தம் என்னன்னா, அர்ஜுனனும் நானும் ஒன்றுன்னு காமிக்கிறதுக்கு இல்லையா. ஒரே படுக்கையில் நான் படுத்துட்டு இருக்கேன்னா இப்பேற்பட்ட என்ன நீங்கள் உங்கள் பக்கம் கூப்பிட பார்க்குறேளே நடக்குமா? சஞ்சயன் இதை கேட்டுட்டு போகிறார். அவருக்கு புரிஞ்சு போயிடுது இவர் வரமாட்டார்னு. அங்கே திருதராஷ்டிரர் என்னாச்சுன்னார். இல்லை நான் ஒன்றும் பேசலையா? அங்கே என்ன ஆச்சு? நான் பார்த்ததை உங்ககிட்ட சொல்கிறேன்னார். அப்போ தான் ஒரு ஸ்லோகம் மகாபாரதத்தில் வரும். எத்திர கிருஷ்ணாஸ்ச சத்யபாமாச்ச பாமினி. இவ 4 பேரும் ஒரு படுக்கையில் படுத்துட்டு இருந்தா திருதராஷ்டிரா. இவ படுத்துட்டு இருக்கிற கோலமும் அந்த கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட கொஞ்சம் கோலத்தையும் பார்த்தா எனக்கு என்னமோ இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கு ஒரு பிள்ளையும் விஞ்சமாட்டான்னு தெரிஞ்சு போயிடுது. அவள் படுத்துட்டு இருக்க கோலத்தை பார்த்தாலே அதனால்தான் இது சொன்ன உடனேதான் அப்போ தான் இந்த திருதராஷ்டிரன் அசடு மாதிரி கேட்குறான், சமவேதா யுயுத்சவா மாமகாஹா பாண்டவா செய்வ. இப்போ யார் ஜெயிப்பான்னு சொல்லு சஞ்சயான்னார். சஞ்சயன் தள்ள போட்டு அடிச்சுட்டார். இந்த பைத்தியத்துக்கு உட்காந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் பாருன்னு. அதனால கடைசியாக பகவத்கீதையை சொல்லி முடிச்ச உடனே கூட அவர் கேட்குறான் திருப்பி திருதராஷ்டிரன் யார் ஜெயிப்பான்னு. கிருஷ்ணர் விஸ்வரூபத்தை காமிச்சாச்சு, அர்ஜுனன் தெளிச்சு போகிறான். அதை பார்த்துட்டு இப்போவே இந்த அசடு கேட்டுருக்கு யார் ஜெயிப்பான்னு. அப்போ தான் சஞ்சயன் சொல்கிறான், நீக்கு யார் ஜெயிப்பான்லாம் தெரியல திருதராஷ்டிரா, ஆனால் ஒன்றும் எங்கள் பாட்டி ஒரு வார்த்தை சொல்லிகிட்டே இருப்போம், அவள் சொன்ன வார்த்தையை உங்ககிட்ட சொன்னேன்னார். என்ன உங்கள் பாட்டி சொல்லுவான்னார், எந்த இடத்துல யோக சாஸ்திரத்தில் சிறந்த கண்ணன் இருக்கின்றானோ, எந்த இடத்தில் தனுர்வித்தையில் சிறந்த அர்ஜுனன் இருக்கின்றானோ அந்த இடத்துல தான் வெற்றி இருக்கும்னு எங்கள் பாட்டி சொல்லி வச்சிருக்கா. துருவா நீதிர் மதிர்மம எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுர்தரா தத்திர ஸ்ரீஹி விஜயோ பூதிஹின்னு எடுக்கிறார். அப்பேற்பட்ட சத்யபாமா கிட்ட நான் வேலை பார்த்துருக்கேன்னு சொல்றாளாம் திரௌபதி. ஆராதயம் சத்யபாமாம் கிருஷ்ணஸ்ய மகிஷீம் பிரியாம். கொஞ்ச நாள் ஆனோன்னு சத்யபாமா வந்து சொல்லிட்டா நீ வேற இடத்துல வேலை பார்த்துக்கோன்னு. அப்பதான் திரௌபதி கிட்ட வந்து நான் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிட்டியதுன்னா. ஏன்னா சத்யபாமா திரௌபதிலாம் அந்த காலத்தில் ஒரு பெரிய பிக் நேம்ஸ் அவள்லாம். அவள் 2 பேர்கிட்ட வேலை பார்த்துட்டேன்னு சொன்னா இப்போ பிக் 4 பிக் 3 நம்ம கன்சல்டிங்லாம் சொல்றோம் பாருங்க. அந்த இடத்துலலாம் வேலை பார்த்துட்டா சக்குன்னு வேலை கிடைச்சிடும் இல்லையா. அந்த மாதிரி சொல்றா. ஆராதயம் சத்யபாமாம் கிருஷ்ணஸ்ய மகிஷீம் பிரியாம் கிருஷ்ணாம் ச பாரியாம் பாண்டூனாம் குருணாம் ஏகசுந்தரீம். ஐயோயோயோ அந்த திரௌபதி என்னமா அழகா இருப்பான்னு யாரு திரௌபதியே சொல்றா. அப்போ இவ கேட்போளோனோ அவ என்னமா அலங்காரம் பண்ணிப்போ, வாட் கைண்ட் ஆஃப் ஐலைனர்ஸ் she used to use, what brand, whether she used to put the foundation first and then take up to the brush, இதெல்லாம் கேட்போளோனோ. what kind of brush, how thick was it, what are the brush sizes that she used, and what were the colors in the lipstick, was it in the magenta flavor or was it in the red, எவ்வளவு கேட்போம்.
திரௌபதி கிட்ட வேலை பார்த்தேன்னு சொன்னால் அந்த கேள்விகள்லாம் வராதா? அப்போ தானே அவள் வேலையில் சேர்த்துப்போ. அதனால தான் நான் திரௌபதி கிட்ட வேலை பார்த்தேன். திரௌபதி அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணிப்போனா எனக்கும் அதை பண்ணுன்னு சொல்ல மாட்டாளா? அதை சொல்லிட்டு பண்ணுறாளாம். அப்போ சுதேஷ்னா ஒன்னே ஒன்று சொல்கிறா, ஒன்னே ஒன்றுமா, நீ வந்திருக்கிற மாலினி, ஒன்னே ஒன்று மாலினி, எனக்கு நீ சட்டுனி அந்தப்புறத்துக்குள்ளேயே இருக்கணும், அரசபைக்கு பக்கம் மட்டும் போயிடவே கூடாது, ஏன்னா எனக்கு போக்கு இடமே கிடையாது வேற எங்கேயும் சொல்கிறா. மூர்த்னீத்வாம் வாசயேயம் வை சம்சயோ மேன வித்யதே ந சேதிச்சதி ராஜாத்வம் கச்சேத் சர்வேண சேதசா. எங்கேயோ நீ போயிடாதம்மா. அதுக்கு அவ சொல்றா, மாலினினா யாரு? திரௌபதி. அவ சொல்றா, நாஸ்மி லப்யா விராட்டேன. எனக்கு நீ சொல்றது என்னன்னு புரிஞ்சு போயிடுத்து சுதேஷ்னா மாதா. ஒருவேளை விராட்ட ராஜா என்னை பார்த்துட்டா என்ன பண்ணுவான்னு நீ யோசிக்கிற. நாஸ்மி லப்யா விராட்டேன நச்ச அந்நேன கதாச்சன. ஆசைப்பட்டாலும் விராட்டனாலேயோ வேற யாராலேயோ என்னை அடைய முடியாது. கந்தர்வாக பதயோ மஹ்யம் யுவானம் பஞ்சபாமினி. எனக்கு 5 கந்தர்வர்கள் கணவர்களாக இருக்கா அப்படின்னு இவ சொல்றா. பொய் சொன்னாளா இல்லையா இவோ? ஏன் 5 பேர் இருக்கான்னு சொல்லியிருக்கலாம். அது என்ன 5 கந்தர்வர்கள்? அவள் கந்தர்வாள் கிடையாது, சாதாரண மனுஷாள் தானே. நான் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். கல்யாணத்தில் அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகும்போது, சுரேஷ் ரமேஷ் கிட்ட ஆகும்போது கந்தர்வன் கிட்ட, சோமன் கிட்ட, அக்னி கிட்ட ஆயிட்டு தானே கல்யாணம் ஆகுதுன்னு சொன்னேன். அப்படின்னா இவ 5 பதியையும் கந்தர்வன் சொன்னா பொய் ஆகாதே. பாருங்க, இவா ஒன்னொன்னு சொன்னதும் நமக்கு பொய் மாதிரி தோணும். பொய் சொல்லலை இவா. எனக்கு 5 பேர் கந்தர்வர்கள் பத்தியா இருக்கான்னு சொன்னா, யோகிமாம் புருஷோ கிருத்யேத் யதான்யாக பிராகிருதா ஸ்திரியா தாமேவ நிவசேத்ராத்ரிம் பிரவிஷ்யச பராம் தனும். அம்மா சுதேஷ்னா ஒன்னே ஒன்று நான் உங்ககிட்ட சொல்றேன், ஓத்தர என்ன ஆசைப்பட முடியாது. அதனால உங்க ஆத்துக்காரர் என்ன ஆசைப்பட்டாரா படலையாலாம் நீ கவலையே படாத. பட்டாலும் நான் அவருக்கு பத்னியாக முடியாது. எனக்கு 5 கந்தர்வாள், மகா சைனிகாள், பலிஷ்டாள், அவள்லாம் எனக்கு பத்தியா இருக்கும்போது இவனெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஆனா ஒன் ராஜ்யத்தில் இருக்கும்போது யாராவது என்கிட்ட தப்பா ஆசைப்பட்டா அன்னி ராத்திரியே அவளுக்கு மரணம். அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது.